வணக்கம். நாம இந்த வீடியோவ ஒரு சின்ன கேள்வியிலிருந்து தொடங்கலாம். நீங்க ஒருவேளை கிரிக்கெட் ரசிகராயிருந்தா, உதாரணத்திற்கு சரியா விளையாடாத ஒரு கிரிக்கெட் வீரருக்கு கிரிக்கெட் போர்டு தொடர்ந்து வாய்ப்பு கொடுத்தா நீங்க யார திட்டுவீங்க? அந்த வீரரையா இல்ல அவர செலக்ட் பண்ணின கிரிக்கெட் போர்டு நிர்வாகிகளையா? கண்டிப்பா நாம நிர்வாகிகளையே தான் திட்டுவோம். ஏன்னா இந்த நாட்டில நன்றாக விளையாடக்கூடிய வீரர்கள் நூற்றுக்கணக்கில இருக்கும்போது, ஏன் சரியா விளையாடாத வீரர்களுக்கே வாய்ப்பு கொடுக்கறீங்கன்னு தேர்வுக்குழுவ கண்டபடியாக திட்டுவோம். ஆனா, உங்களுக்கு தெரியுமா? நீங்களும் நானும் தான் இந்த நாட்டின் உண்மையான தேர்வுக்குழு உறுப்பினர்கள். ஆம், நாம தேர்வு செய்யும் நம்முடைய வேலைக்காரர்கள், அவர்கள் சரியாக வேலை செய்யாவிட்டாலும் அவர்களுக்கே அடிபடிந்து போகும் மனநிலையில் ஒவ்வொரு 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நமக்காக வேலை செய்யும் வேலைக்காரர்களை நாம தான் தேர்வு செய்கிறோம். ஆனா அவர்கள் நமக்காக சரியாக வேலை செய்கிறார்களா இல்லையா? அதை கவனிக்காமலே மீண்டும் மீண்டும் அவர்களுக்கே வாய்ப்பு கொடுக்கிறோம். நமக்காக வேலை செய்வதற்கு பதிலா அவர்கள் என்ன செய்கிறார்கள்? ஊழல், லஞ்சம், நிர்வாக சீர்கேடு இவையெல்லாம் செய்து அதே ஆட்கள்தான் மீண்டும் பதவிக்கு வர, நமக்கே லஞ்சம் கொடுத்து நம்மளையே மாற்றி அவர்களே மீண்டும் அந்த களத்தில் விளையாடிக்கிட்டு இருக்காங்க. உதாரணத்திற்கு 2006இல் நாம் ஒருவரை தேர்ந்தெடுத்தோம். 2011இல் அவரை தோற்கடித்தோம். மீண்டும் 2011இல் தோற்கடிக்கப்பட்ட அதே நபரை 2016இல் திரும்ப தேர்ந்தெடுத்தோம். இந்த இடைப்பட்ட காலத்தில் அவர் எப்படி தன்னை மேம்படுத்தினார்? நமக்காக போராடுவது போல் நம்மை ஏமாற்றி நம்மை மூளை சலவை செய்து ஆட்சிக்கு வந்துவிடுகின்றனர். ஆனா அதே காலகட்டத்தில் நிறைய புதியவர்கள் புதிய கொள்கைகளோடு புதிய நம்பிக்கைகளோடு இந்த தமிழ்நாட்டிற்காக இடைவிடாமல் போராடிக்கிட்டு இருக்காங்க. நாம அவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தோமா? இல்ல. அனுபவம் இல்லை, புதியவர், இவன் ஜெயிக்க மாட்டான் வாய்ப்பு கொடுக்காமலேயே நிராகரிக்கிறோம். கிரிக்கெட்டில் கூட சேலத்து வீரர் நடராஜன் எவ்வளவோ முயற்சி செய்தும் தன் திறமையை நிரூபித்தும் அவருக்கு இந்திய அணியில் விளையாட வாய்ப்பு கிடைக்காமல் போனது. அதுபோலதான் நாமும் இலவசத்திற்கும் தேர்தல் நேரத்தில் கொடுக்கும் 500, 1000 ரூபாயிற்கும் விலை போய் நமக்காக வேலை செய்யாத ஊழல்வாதிகளை தேர்ந்தெடுத்து நமக்கு மட்டும் இல்ல, நம் வருங்கால சந்ததியினருக்கும் நாமே துரோகம் செய்து கொண்டிருக்கோம். அதனால் நாம் அரசியல்வாதிகள்தான் ஊழல்வாதிகள்னு சொல்றதுக்கு முன்னாடி ஒரு தடவை நன்றாக யோசிங்க. நாமே ஊழல்வாதிகள்தான். ஒவ்வொரு முறையும் நம்மை நாமே ஒரு சலவை இயந்திரத்தில் வெளுத்துக்கிட்டு கரை போகாத மனிதர்களாகவே வாழ்றோம். அதனால அரசியல்வாதிகள் மாறணும்னு நினைக்கிறதுக்கு முன்னாடி நாம சரியானவருக்கு வாக்களிச்சோமான்னு திரும்ப திரும்ப நம்மை நாமே கேட்டு பாருங்க. ஊழல்வாதிகள் ஒருபோதும் திருந்த மாட்டார்கள். 50 ஆண்டு காலமாக திருடர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தது போதும். நாமும் திமுக, அதிமுக என்று மாறி மாறி கடந்த 50 ஆண்டு காலமாக தமிழ்நாட்டில் இவர்களுக்கே ஆள்வதற்கு வாய்ப்பளித்தது போதும். நம்மை ஆள தகுதி இல்லாதவர்களுக்கு வாய்ப்பளித்து சிங்கப்பூர் போல் முன்னேறியிருக்க வேண்டிய தமிழ்நாடு இன்னும் சீரழிந்து கொண்டிருக்கிறது என்றால் அதற்கு நம்மை ஆண்ட ஆட்சியாளர்களே காரணம். சரி, இவர்களை விட்டால் நமக்கு வேறு யார் நல்ல ஆட்சி கொடுப்பார்கள் என்று யார் உறுதி கூற முடியும்? சீமான், அண்ணாமலை, சகாயம், பிடிஆர், பழனிவேல்ராஜன், அன்புமணி போன்றவர்கள் ஆட்சி பொறுப்புக்கு வந்தால் கண்டிப்பாக நல்லது நடக்கும். ஆனா அவர்கள் இணைந்து ஒத்து கருத்தோடு அணி சேர வாய்ப்பில்லை. ஒரு சில குறைகள் இருந்தாலும் தற்போது நம் கண்முன் இருக்கும் ஒரு நம்பிக்கை சீமான். நாம் தமிழர் கட்சி அவர்களது கொள்கை கண்டிப்பாக மக்களுக்கு ஒரு மாற்றம் தரும் நம்பிக்கையை உருவாக்கிக் கொண்டிருக்கிறது. ஒரு முறை வாய்ப்பளித்து பாருங்கள். மாற்றம் நம் ஒவ்வொருவரிடமிருந்தும் ஆரம்பிக்கட்டும். கண்டிப்பாக கொள்கை பற்றி இல்லாத நடிகரின் பின்னால் மீண்டும் சென்று நமது தமிழ்நாட்டை மீண்டும் ஒரு முறை காவு கொடுத்து விடாதீர்கள். அவர்களுக்கு வாக்களிப்பதற்கு நீங்கள் மீண்டும் திமுக, அதிமுகவிற்கே வாக்களிக்கலாம்.
2026இல் கண்டிப்பாக நமக்காக களத்தில் போராடும் நல்லவர்களுக்கு வாய்ப்பு கொடுப்போம். கிரிக்கெட் தேர்வுக்குழு ஒரு மோசமான வீரரை தேர்வு செய்தால் திட்டும் நாம் தான் ஒவ்வொரு முறையும் மோசமான அரசியல்வாதிகளை தேர்ந்தெடுத்து நாமும் மோசமான தேர்வு குழுவினர்தான் என்பதை நிரூபித்துக் கொண்டிருக்கிறோம். மாற்றம் வேணும்னா முதல்ல நாம மாறணும். அப்படியே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். உங்களது கருத்துக்களை பகிருங்கள்.